நான் போயிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு தாடி கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போயிடுங்க. எவ்வளவு நேரம் ஆகுமோ என்னமோ. எவ்வளவு நேரம் ஆகும்? ரெடியா இருக்குங்க. உருண்டை புட்டு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன் வாங்க. புட்டு மாவு கடையில வாங்கினது தாங்க. புட்டு குழல் இல்லைன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி உருண்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அல்டிமேட்டா இருக்குங்க. முதல்ல கைப்பிடி அளவு தேங்காய், 1/2 ஸ்பூன் சீரகம், ரெண்டையும் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. வாணலியில 1.5 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அரைச்சு வச்ச தேங்காய் சீரகத்தை சேர்த்து கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிக்கும் போது 1 டம்ளர் புட்டு மாவை சேர்த்து கலந்துடுங்க. தண்ணி வத்துற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மாவு கொஞ்சம் ஆறின பிறகு இட்லி தட்டில் கொஞ்சம் தேங்காய் துருவலை போட்டுட்டு இந்த மாவை உருண்டையா உருட்டி வச்சு 5 நிமிஷம் வேக வச்சிடுங்க. அவ்வளோதாங்க, செம்ம ஹெல்த்தியான புட்டு உருண்டை ரெடி. இதுக்கு பச்சை பயிறு கிரேவி செஞ்சுருந்தேங்க, அதை இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன். செம்ம சாஃப்டா இருக்குப்பா, சூப்பர்.